இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அமெரிக்க நிறுவனங்களுக்கு பூமிபுத்ரா தகுதியா? தெங்கு ஜஃப்ருல் பதிலடி. அமெரிக்காவுடன் மலேசியா கையெழுத்திட்ட வர்த்தக உடன்பாட்டில் பூமிபுத்ரா உரிமைகள் சமரசம் செய்து கொள்ளப்பட்டதாக கூறப்படும் கூற்றுகளுக்கு முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு ஜஃப்ருல் அசீஸ் பதிலடி கொடுத்துள்ளார். பேச்சுவார்த்தைகளின் போது இந்த தலைப்பு எல்லையை மீறும் செயல் என அவர் கூறினார். அமெரிக்க நிறுவனங்களுக்கு வர்த்தக உடன்பாட்டின் கீழ் பூமிபுத்ரா தகுதி வழங்கும் ஒரு பிரிவை சுட்டிக்காட்ட இதுபோன்ற கூற்றுகளை முன்வைக்கும் எவருக்கும் தாம் சவால் விடுவதாக அவர் கூறினார். மலேசியா அமெரிக்கா பரஸ்பர வர்த்தக உடன்பாடு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளிக்க நடைபெற்ற சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்திற்கு பிறகு அவர் ஊடகங்களிடம் இதனை தெரிவித்தார். மலேசியாவும் அமெரிக்காவும் கையெழுத்திட்ட பரஸ்பர வர்த்தக உடன்பாட்டின் கீழ் அமெரிக்க நிறுவனங்களுக்கு பூமிபுத்ரா தகுதி வழங்கப்பட்டுள்ளதாக முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது குற்றம் சாட்டியதோடு இது மலேசியாவின் சுதந்திரத்திற்கு துரோகம் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த உடன்பாடு மலேசியாவை அமெரிக்காவிலிருந்து பொருட்களை வாங்க கட்டாயப்படுத்தும் என்றும் மலேசியாவின் எதிர்கால வர்த்தக கொள்கைகளில் வாஷிங்டன் செல்வாக்கு செலுத்த அனுமதிக்கும் என்றும் மகாதீர் கூறியிருந்தார். இணையத்தில் பரவும் தவறான மத போதனைகள் சுல்தான் இப்ராஹிம் எச்சரிக்கை. இணையம் மற்றும் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் தவறான இஸ்லாமிய கருத்துக்கள் குறித்து முஸ்லிம்கள் அதிக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற முறை தவறிய போதனைகள் மக்கள் நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய ஆபத்தான நிகழ்வாக மாறி வருவதால் பார்க்கும் கேட்கும் எந்த தகவலையும் பரிசீலிக்காமல் நம்ப வேண்டாம் என அவர் அறிவுறுத்தினார். முன்னதாக ஜொகூர் இஸ்லாமிய சமய அதிகாரிகள் மாநிலத்தில் இந்த தவறான போதனைகளின் பரவலை தடுக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து மாமன்னருக்கு விளக்கம் அளித்தனர். குறிப்பாக மாநிலத்திற்கு வெளியிலிருந்து வரும் நபர்கள் இவ்வகை கருத்துக்களை பரப்ப முயற்சிப்பது பற்றியும் அவருக்கு தெரிவிக்கப்பட்டது. எனவே முஸ்லிம்கள் உண்மையான மத அறிவை வளர்த்துக் கொள்ளவும், இமானை வலுப்படுத்தவும் மற்றும் சரியான இஸ்லாமிய மத பண்புகளை பின்பற்றவும் வேண்டும் என சுல்தான் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். இன்றைய சவாலான தகவல் சூழலில் மதத்தை தவறாக பயன்படுத்தும் முயற்சிகள் அதிகரித்துள்ளதால் ஒவ்வொரு முஸ்லிமும் விழிப்புடன் செயல்படுவது முக்கியம் என்றார் அவர். பத்துமலை ஆற்றங்கரை அருகே தீ விபத்து, இடத்தை எப்போது சுத்தம் செய்வீர்கள்? JKRிடம் நடராஜா கேள்வி. ஸ்லாங்கூர் பத்துமலை ஆற்றங்கரை அருகே அண்மையில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு பிறகு அவ்விடத்தை பொதுப்பணித்துறையான JKR எப்போது சுத்தம் செய்யும் என ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் கேள்வி எழுப்பியுள்ளது. அந்நிலம் JKRக்கு சொந்தமானது. ஆனால் தீ விபத்துக்கு பிறகு அவ்விடத்தை அது இன்னமும் சுத்தம் செய்யாமல் வைத்துள்ளது. இதனால் தேவஸ்தானமே அதன் சொந்த செலவில் மண்வாரி இயந்திரங்களை வைத்து அவ்விடத்தை துப்புரவு செய்து வருகிறது. இந்நிலையில் தைப்பூசம் நெருங்கி வருவதால் அவ்விடத்தை சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ நடராஜா பொதுப்பணி அமைச்சருக்கும் கடிதம் எழுதியுள்ளார். தைப்பூசம் மட்டுமின்றி முன்னணி சுற்றுலா தலமாகவும் விளங்கும் பத்துமலையின் தோற்றத்தை இது பாதிக்கக்கூடும் என்பதால் இந்த விவகாரத்தில் JKR உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். புதிய சாகா மாடலை அறிமுகப்படுத்திய புரோட்டான் நிறுவனம் 38,990 ரிங்கெட்டிலிருந்து தொடங்கும் ஆரம்ப விலை. புரோட்டான் நிறுவனம் நேற்று தனது புதிய சாகா கார் மாடலை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. 1985 முதல் மலேசியர்களின் மனதில் இடம் பிடித்திருக்கும் இந்த தேசிய கார் அதன் பழைய பெயருக்கும் பாரம்பரியத்துக்கும் ஏற்ற மேம்படுத்தப்பட்டு தற்போது நவீன வடிவில் உருவாக்கப்பட்டுள்ளது. மக்கள் எளிதில் வாங்கக்கூடிய வகையில் புதிய சாகாவின் விலையை புரோட்டான் நிறுவனம் 38,990 ரிங்கிட்டாக நிர்ணயித்துள்ளது. அதே நேரத்தில் எக்ஸிகியூட்டிவ் சாகா வகை வாகனம் 44,990 ரிங்கிட் எனவும், பிரீமியம் வகை மாடல் 49,990 ரிங்கிட் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய மாடல் கார் வகைகள் கடல் நீலம், சாம்பல், சிவப்பு, சில்வர் மற்றும் பனி வெள்ளை ஆகிய 5 அழகான நிறங்களில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த புதிய மாடல் கார் வகைகள் 100 கிலோமீட்டருக்கும் 4.9 லிட்டர் மட்டுமே எரிபொருள் பயன்படுத்தும் திறன் கொண்டதால் பயன்படுத்துவோரின் செலவு குறைக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. மின்சாரம் திருட்டால் TNVக்கு 5.14 பில்லியன் ரிங்கிட் இழப்பு. புதிய அடையாள சரிபார்ப்பு முறை அறிமுகம். மின்சார திருட்டு காரணமாக தேசிய மின்சார வாரியம் அதாவது TNV இதுவரை 5.14 பில்லியன் ரிங்கிட் தொகையை இழந்துள்ளதாக துணை பிரதமர் ஃபடிலா யூசுப் தெரிவித்தார்.
2020 முதல் 2025 வரை நடத்தப்பட்ட 91 சிறப்பு சோதனைகளில் 14,489 இடங்கள் பரிசோதிக்கப்பட்டதில் 85 வளாகங்கள் மின்சார திருட்டின் பாதிப்புக்குள்ளானவை என உறுதிப்படுத்தப்பட்டது. அவ்வளாக உரிமையாளர்கள் குற்றத்துடன் தொடர்பில்லாதவர்கள் என்பதால் அவர்கள் மீது வழக்கு தொடரப்படவில்லை. வீடு மற்றும் தொழில் வளாகங்களை வாடகைக்கு விடும் உரிமையாளர்கள் கவனமாக இருக்க வேண்டும் எனவும், மின்சார இணைப்புகள் வாடிக்கையாளர்களை பெயரில் மட்டுமே எடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. இந்நிலையில் மின்சார திருட்டையும் அடையாள மோசடியையும் தடுக்கும் நோக்கில் டிஎன்பி மைகார்டு மற்றும் கைரேகை அடிப்படையிலான EKYC அதாவது அடையாள சரிபார்ப்பு முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. சுற்றுப்பயணிகள் போல வந்த 20 வெளிநாட்டவர்கள் ஜொஹூரில் மோசடி கும்பல் சிக்கியது. ஜொஹூர் பாருவில் போலீசார் நடத்திய சோதனையில் சுற்றுப்பயணிகள் போல வந்த வெளிநாட்டவர்கள் மோசடி கும்பலாக செயல்பட்டது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. ஜொஹூர் பாரு மற்றும் தாமான் மேலேக்கில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த 3 வாடிக்கையாளர் சேவை மையங்களில் அச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் 20 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 14 சீன பிரஜைகள், 4 வியட்நாமியர்கள், 2 மியான்மர் நாட்டவர் அடங்குவர். கவர்ச்சிகரமான சம்பள வாக்குறுதியுடன் அவர்கள் ஆடம்பர குடியிருப்புகளில் தங்க வைக்கப்பட்டு மோசடிக்காரர்களாக பயிற்றுவிக்கப்பட்டுள்ளனர். பின்னர் போலி முதலீடு மற்றும் கிரிப்டோ கரன்சி திட்டங்கள் மூலம் இங்கிருந்தவாறே சீனாவில் பணி ஓய்வு பெற்றவர்களை அவர்கள் மோசடி செய்து ஏமாற்றி வந்துள்ளனர். சந்தேக நபர்கள் வெளியில் செல்லாமல் இருக்க அவர்களின் கடப்புதழ்களை பறிமுதல் செய்த கும்பல் பொறுப்பாளர்கள் வீட்டிலேயே சமையல்காரரை வேலைக்கு வைத்துள்ளதும் அம்பலமானது. கைபேசிகள், மடிக்கணினி மற்றும் மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட சாதனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. ஹாங்காங்கின் தீ விபத்து சம்பவம் உயிரிழப்பு 55ஆக உயர்வு, 250 பேர் இன்னும் காணவில்லை. ஹாங்காங்கில் ஏற்பட்ட கொடூர தீ விபத்து சம்பவத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 55ஆக உயர்வு கண்டுள்ளது. மேலும் 250க்கும் மேற்பட்டோர் இன்னும் காணவில்லை என்று உள்ளூர் ஊடகம் அறிவித்துள்ளது. 24 மணி நேரத்தை கடந்த பின்னரும் சில குடியிருப்புகளின் ஜன்னல்கள் வழியே இன்னும் தீப்பிழம்புகள் தென்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மேலும் மீட்பு படையினர் கருகிய கட்டிடங்களில் சடலங்களை தேடும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். அப்பகுதியில் இருக்கும் வீடுகளில் தீ அலாரம் அடிக்காததால் தீயணைப்பு வீரர்கள் வீடுதோறும் சென்று மக்களை தப்பிக்க செய்துள்ளனர். இதில் தீயணைப்பு வீரர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 61 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அதில் 15 பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர் என்று கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஹாங்காங்கில் ஏற்பட்ட மிகப்பெரிய தீ விபத்தாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. சீனாவில் மோசமான ரயில் விபத்து, 11 பேர் மரணம். சீனாவின் தென்மேற்கே யுனான் மாநிலத்தில் ரயில்வே தொழிலாளர்கள் குழு மீது ரயில் மோதியதில் 11 பேர் கொல்லப்பட்டதோடு மேலும் 2 காயமடைந்தனர். சீனாவின் தென்மேற்கு நகரமான குன்மிங்கில் லுயாங் நகரில் நேற்று அதிகாலை நிலநடுக்கத்தை கண்டறிதல் கருவிகளை சோதித்து பார்த்து ரயில் நுன்யோங் நகரின் ரயில் நிலையத்தில் வளைந்த தண்டவாளத்தில் இருந்த தொழிலாளர்கள் மீது மோதியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே யுனான் மாநிலத்தில் உள்ள ரயில் நிலையம் மீண்டும் இயல்பான சேவைகளை தொடங்கியுள்ளதாக குன்மிங் ரயில்வே பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. மலேசிய மூலதன சிறப்பை கொண்டாடிய HRD விருதுகள் 2025. கோலாலம்பூரில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற 2025 HRD விருதளிப்பு விழாவில் மலேசியாவின் மனித மூலதன வளர்ச்சியில் சிறந்த பங்களிப்பை வழங்கிய நிறுவனங்கள், பயிற்சி வழங்குநர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். மனிதவள அமைச்சான கெசுமா ஆதரவுடன் மனிதவள மேம்பாட்டு கழகமான HRD கார்ப் ஏற்பாடு செய்த இவ்விழா மொத்தம் 40 விருதுகளை வெற்றியாளர்களுக்கு வழங்கியது. தொழிலாளர்கள், பயிற்சி வழங்கும் நிறுவனங்கள், பயிற்சியாளர்கள், ஐகான் முன்மாதிரிகள் மற்றும் சிறப்பு அங்கீகாரம் உள்ளிட்டவை அவ்விருதுகளில் அடங்கும். இவ்வாண்டு நிகழ்ச்சி வரலாற்றில் அதிகபட்சமாக 770 விண்ணப்பங்கள் பெறப்பட்டதும் புதிய சாதனையாகும். தலைமை தாங்கி விழாவை சிறப்பித்த மனிதவள அமைச்சின் தலைமை செயலாளர் டத்தோ அஸ்மான் முகமது யூசுப், நாம் எவ்வளவு மேம்பட்ட தொழில்நுட்பம் அல்லது உட்கட்டமைப்பு உடையவர்களாக இருந்தாலும் கடைசியில் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது என்னவோ மக்களின் திறன், படைப்பாற்றல் மற்றும் உறுதிப்பாடே என வலியுறுத்தினார். HRD கார்பின் தலைமை செயல் அதிகாரியான டாக்டர் சையத் அல்வி முகமது சுல்தான் இவ்விருதுகள் திறமையை மேம்படுத்தி புத்தாக்கத்தை ஊக்குவித்து நாட்டின் தொழிலாளர் தரத்தை உயர்த்துவதில் மிக முக்கிய பங்காற்றும் அமைப்புகள் மற்றும் தனிநபர்களை கௌரவிப்பதாக கூறினார்.
இந்த பயணம் மலேசியர்களுக்கு அர்த்தமுள்ள கற்றல் வாய்ப்புகளை உருவாக்கி வேகமாக மாறி வரும் சூழலில் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி தயார்படுத்துகிறது என்றார் அவர். மொத்தத்தில் உலகத்தரம் வாய்ந்த திறமையாளர்களை உருவாக்கும் இந்த மற்றும் நாட்டின் மனித மூலதன மேம்பாட்டை வலுப்படுத்தும் மலேசியாவின் கடப்பாட்டை இந்த 2025 HRD விருதுகள் பறைசாற்றின. சுமத்ராவில் நிலநடுக்கம், மலேசியாவில் அதிர்வு உணரப்பட்டது. இந்தியா சுமத்ராவின் வடமேற்கு கடற்கரைக்கு அருகே நேற்று மதியம் 6.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் பெனின்சுலார் மலேசியாவின் மேற்கத்திய மாநிலங்களில் அதன் அதிர்வுகள் உணரப்பட்டது என்று வானிலைத்துறை தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் இந்தோனேசியாவின் தென்கிழக்கு திசையில் சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்டது. இந்நிலையில் மலேசியாவில் அதன் அதிர்வுகள் உணரப்பட்டாலும் மலேசியாவிற்கு சுனாமி அபாயம் இல்லை என வானிலைத்துறை தனது முகநூலில் பதிவிட்டுள்ளது.